ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. தமிழில் வந்து ஈஸியாக 90க்கு 90 வந்து ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய கொஷின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 14 ஒன் வேர்டு இருக்குது. அந்த 14 ஒன் வேர்டில் 11 கொஷின் அல்லது 12 கொஷின் வரைக்கும் புக் பேக் கொஷின் கேட்பாங்க. 2 அல்லது 3 கொஷின் வந்து புக் இன்சைடு. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல ஸ்டடி மெட்டீரியல், ஸோ இதில் உள்ள ஒன் வேர்டு கொஷின்ஸ் மற்றும் புக் இன்சைடு ஒன் வேர்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்டு குருவினா, சிறுவினா, நெடுவினா, இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய குருவினாக்கள், பழமொழி விளக்கம் தருக, இது எல்லாமே என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது அப்படிங்கிறதே நான் இப்போ உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இப்போ குருவினா பொறுத்தளவில் நீங்கள் எப்படி எழுதினாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா. பட் சிறுவினா, நெடுவினா வந்து நீங்கள் எழுதும் முறைன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் நெடுவினாலும் ஃபுல் மார்க் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி சேனலையும் கேகே டெக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய மாடல் கொஷின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய PDF எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் 2026க்காக ஒரு பெய்டு பேட்ச் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ₹599 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இதில் என்ன, நீங்கள் இதில் பே பண்ணி ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, மாடல் கொஸ்டின் பேப்பரு, ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டடி பிளான், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணுறது. ஸோ ஃபுல் பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகே? ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்கள் வளர்த்த அழகுக்கலை நூல் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷின்லாம் பாருங்களே. ஸோ அழகுக்கலை நூல் பற்றி குறிப்பு எழுதுனா போதும். ஸோ 2 மார்க்கை பொறுத்தளவில் நீங்கள் இதில் உள்ள மாதிரி சரி, இல்லை உங்கள் கைடில் உள்ள மாதிரி சரி, இல்லை மினிமம் மெட்டீரியல் உள்ள மாதிரி சரி, எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கிறலாம். ஸோ ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சிறுவினா, நெடுவினா, அணிகள் மட்டும் எப்படி எழுதணும், ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷின் இந்த தடவை எக்ஸாமில் வரதுக்கு ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கொஷின் எல்லா வீடியோலையுமே இந்த கொஷின் வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஷின் புதுசாக இந்த சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ரீசன் கிடையாது. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின், இந்த மாதிரி யாரிடம், எதற்காக, ஏன் கேட்கிறார், ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கொஷின் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதென்றோ உயிர் பணியாக கொண்டோன் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வினா. ஸோ அடுத்தது, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த புக்லேயும் சரி, பழைய புக்லேயும் சரி, எல்லா வருஷமும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. ஸோ இந்த கொஷின் யூனிட் 1ல் 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இயல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து குறிப்பு எழுதுக. இன நிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. இனம் ப்ளஸ் நிறை விதி வந்து மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இன நிறை என புணர்ந்தது. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். பட் பப்ளிக் எக்ஸாமில் புணர்ச்சி விதியில் இது அடிக்கடி கேட்குறாங்க இலக்கணத்தில். ஸோ பார்த்துக்கோங்க. இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பு வரை. இந்த தடவை எப்படி அந்த விரிபொருள் சொன்னனோ அதே மாதிரி இந்த இந்தோ சாரசனி கட்டிடக்கலை இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுவுமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட், எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறனால இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் இது எப்பவும் போல தான், நகரம் பட்டை திட்டி வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. ஸோ இது வந்து எப்பவும் போல் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்க கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். ஸோ அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷின், மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. குழல், யாழ், தன்னுமை, முழவு, இடக்கை, வாத்தியம், இதுதான், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நான் வந்து இந்த லாஸ்ட் 1 day 2 days தான் நீங்கள் படிக்கிறீங்கிறப்ப ஸோ அதில் எவ்வளோ படிக்க முடியும் அப்படிங்கிற ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். குருவினா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அதுவுமே அதிகம் கிடையாது. ஆன்சர் எல்லாம் ஈஸி தான், ஓகேங்களா? ஸோ குருவினா மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். பட் ரொம்ப ரொம்ப எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். சும்மா யூடியூப்பில் வந்து லைக் இதை படித்தா போதும் அப்படின்னு ஒரு 5 கொஷினை கொடுத்து
உங்கள் மார்க் கம்மியாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் சொல்கிறத தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது வந்து ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு 40 மார்க்கு 50 மார்க்கு 70 மார்க்கு 90க்கு எடுக்கணும் அப்படின்னா நான் இன்னும் கம்மி பண்ண முடியும் என்னால். பட் நீங்கள் 90க்கு 90 எடுக்கணும் தானே இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நான் சொல்கிற கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கினை எழுதுக. கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. தருமமிகு சென்னையில் கந்தத்து கோட்டத்து வளர் தலமுங்கும் கந்தவனை தொடருக்கு பதிவுரை எழுதுக. ஸோ என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே கிடையாது. ஆல்ரெடி இந்த மெட்டீரியலே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் கம்மி பண்ண முடிஞ்சால் நான் அது வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? பொருண்மொழி காஞ்சித்துறை. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ திருக்குறளில் இருந்த குருவினா பாருங்க. ஞாலத்தின் பெரியது எது? மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது? இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினத்தை ஏன் காக்க வேண்டும்? அடுத்தது வந்து நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வறுமையும் சிறுமையும் தருவது எது? பெருந்தேர் புணர்ச்சி விதி தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இலக்கணத்திலேருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்கள்ல, அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான குருவினாக்கள். முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். இரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கவும். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். அடுத்தது உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்கள் அமைக்க. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அடுத்தது உங்களுக்கு திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான விதி யாது? எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? காப்பியம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள். பாவிகம் விளக்குக. தொன்மம் விளக்கம் தருக. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் மயிலை சீனி வெங்கடசாமி நிறைவு சிறப்பதற்கு சாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி எழுதுக. ஸோ இந்த கொஷினு. ஸோ இதில் பாருங்கள், சிறுவினானா உங்களுக்கு இவ்வளோ தான் ஆன்சர் இருக்குது. பட் நீங்கள் எக்ஸாமில் எழுத போல் இவ்வளோ கம்மியாக எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்களான்னா அது ஒரு பக்கத்துக்கு மேலே வந்துச்சுன்னா ஓகே, இல்லை அது கீழே வந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் ஒரு அரை பக்கம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சர் இருக்குன்னா உள்ளபடி தான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கொலி நீர் ஞாலத்து அதெல்லாம் இடம் பொருள் விளக்கம் அவ்வளோதான் எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியாது. பட் ஒரு சில கொஷின் வந்து நம்ம ஓனாக எழுதலாம். அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பக்கம் இல்லை 1.25 பக்கம் வர மாதிரி வந்து பாருங்கள். ஒரு பக்கம் வந்தால் ஓகே தான், சிறுவினாலாம் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்டு ரொம்ப சின்னதாக உள்ள கொஷின் வந்து சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓகே அந்த கொஷின் ஆன்சரே அவ்வளோதானே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப நீங்கள் வந்து மினிமம் மெட்டீரியலை படிச்சுட்டு அதை சூஸ் பண்ணாதீங்க. மினிமம் மெட்டீரியலை படித்தாலும் அதை கொஞ்சம் ஓனாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதை தான் சொன்னேன். இந்த மாதிரி கொஸ்டின்கள் நம்ம ஒன்றுமே எக்ஸ்ட்ராலாம் எழுத முடியாது. இடம் என்ன, தண்டி அலங்காரம், ஆசிரியர் தண்டி, பொருள் என்னது அதான் எழுத முடியும், விளக்கம் அவ்வளோதான், ஷார்ட்டாக தான் எழுத முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எழுத முடியாது. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் இந்த உரைநடையில் துணைப்பாடம் கொஷின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓனாக எழுதலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா எலாபரேட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இயல் 2 வந்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பதை பற்றி குறிப்பிடுக. சென்னை அறிவின் நகரம் என்பதற்கான சான்றுகளுடன் விளக்குக. அது மட்டும். அதே மாதிரி இயல் 3 வந்து பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக. அது வந்து பார்த்துக்கோங்க. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது நான் எப்போவுமே சொல்கிறதா, உங்களுக்கு செய்யுள்ள இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகலேருந்து 3 கொஷின் இருக்குது மொத்தம். அது 1 கம்பல்சரி வந்துடும். ஒன்று வந்து ஏங்கொலி ஞாலத்து, இன்னொன்று வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி, இன்னொன்று ஈசன் மகன் நின்றால் ஓர் ஏழை என. ஸோ அது பார்த்துக்கோங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் சூழலில் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்னும் முறையில் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யும் உதவிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மனந்தகம் விளக்குக பார்த்துக்கோங்க. ஒருமுகையிலினி பொறுமுகையிலினி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வினா. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை எவ்வகையில் அன்பினால் நெறிப்படுத்துவீர்கள்? மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்து எழுதுக. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்திகளை விளக்குக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரை பற்றி எழுதுக. ஈசன் மகன் நின்றான் ஓர் இலை என. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திருக்குறளை பொறுத்தளவில் வந்து சினத்தினால் வரும் கேடு வந்து பார்த்துக்கோங்க. இது மட்டும் போதும்.
அடுத்தது உங்களுக்கு உரைநடை செய்யுள் உரைநடை அந்த நெடுவினா இருக்குதுல்ல, நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பாருங்கள். தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவற்றை தொகுத்து எழுதுக. நெடுவினா பொறுத்தளவில் இப்போ இதில் உள்ள மாதிரி எழுதுனா கண்டிப்பாக 6 மார்க் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ இதில் உள்ளதை படிச்சுக்கோங்க. பட் எழுதியில் கொஞ்சம் நீங்களாம் முன்னுரை போட்டு அந்த கொஷினை பற்றி கொஞ்சம் ஓனாக எழுதி முடிவுரையிலையும் நீங்கள் கொஞ்சம் எழுதிட்டு இடையில கொஞ்சம் வந்து பொருளுரை சப்ஹெட்டிங்லாம் போட்டு ஹெட்டிங்கு அதை போட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை. இது முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஆப்ஷனல் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை தொகுத்து எழுதுக. அடுத்தது குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. நாட்டிய அரங்கின் அமைப்பு, அதான் அரங்கின் அமைப்புன்னு மாற்றிருக்காங்க. அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரம் வழி நின்று விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமாக உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எச்ஏ கிருட்டினார் கிறித்துவ கம்பரே முடிஞ்சால் பாருங்கள், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்டாங்க, ஸோ சான்சஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. துணைப்பாடத்தை பொறுத்தவரை பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று, பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள், உரிமை தாகம் கதை. இந்த 3லேருந்தே மேக்ஸிமம் ஒன்று கேட்டுருவாங்க, கம்பல்சரி ஒன்று கேட்டுருவாங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோடைமலை கதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இலக்கணத்தை வந்து கேட்கக்கூடியது உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்தெழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த தாமரை இளைநீர் போல தம்பதியர் வாழ்ந்தார். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மயங்கொலி சொற்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க மயங்கொலி சொற்கள்லேருந்து. தலை 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 கலை 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 அலை 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 விலை விலை விலை. ஸோ இது வந்து பார்த்துங்க 4லேருந்து ஒன்று கம்பல்சரி வரும். அப்புறம் சொற்களை கொண்டு தொடர் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக்குக. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. மரபு பிழை நீக்கி எழுதுதல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழை நீக்கி எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பிழை நீக்கி எழுதுதலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வினா, பார்த்துக்கோங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ எல்லாமே ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு 4-5 தான் இருக்கும். அதை படிச்சிட்டிங்கனாவே இலக்கணத்துலேருந்து கேட்கக்கூடிய அந்த 7 2 மார்க் கேட்குறாங்கல்ல, ஸோ அதை கம்பல்சரி உங்களால் அட்டன் பண்ண முடியும். பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்கிறது, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மரபு தொடரை சொற்றொடரில் அமைத்தெழுதல், ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த இலக்கணத்துலேருந்து 4 மார்க் கொஷின் கேட்பாங்கல்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த இது கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுதல். ஸோ இது நிறையா தடவை 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, எட்டுத்தொகை இது சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும். ஒன்று எட்டுத்தொகைன்னு, ஒன்று வந்து 10 பாட்டு. எட்டுத்தொகை அகம்புறம் மற்றும் அகம்புறம் சார்ந்த நூல்கள் உள்ளது. இதில் அகநூல்கள் வந்து 5ம் புறநூல் 2ம் அகம்புறம் சார்ந்த நூல் வந்து 1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் எழுத வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்துங்க எப்படின்னு ஜஸ்ட் ஹிண்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு பேராவாக டெவலப் பண்ண போகிறீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நயம் பாராட்டுதல் நீங்கள் மையக்கருத்து எழுதி ஏதாவது 4 நயம் வந்து எழுதணும். மோனை நயம், எதுகை நயம், அணி நயம், ஏய்பு நயம், தொடை நயம், சந்த நயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நயங்கள் ஏதாவது 4 நயம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நயம் பாராட்டுதல் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி தான். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நயம் பாராட்டுதலுக்கு அப்புறம் இது உங்களுக்கு இந்த பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின். எப்படி பிரிக்கணும், எப்படி தோணணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த தமிழாக்கம் தருக லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர், அது நியூ லாங்குவேஜ் இஃப் யூ வாண்ட் பீப்புள் நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி மொழிபெயர்க்க என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கலைச்சொற்கள் 2 கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் இந்த தமிழாக்கம் தருகள்லாம் கொஞ்சம் பார்த்து. இந்த பெரியார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அணியை பொறுத்தளவில் நிரல் நிறை அணி பார்த்துக்கோங்க, ஏகதேச உருவக அணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உவமை அணி பார்த்துக்கோங்க.
நிரல் நிறையணி பொருள் வேற்றுமை அணி பார்த்துக்கோங்க, இது மட்டும் போதும். திணையை பொறுத்தளவில் பாடான் திணை, வாகை திணை, பொதுவியல் திணை, பரிசில் துறை வந்து பரிசில் துறை, கூதிர் பாசறை துறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொருண்மொழி காஞ்சி துறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 துறையிலேருந்து ஒன்று கம்பல்சரி இந்த தடவை வரும். அதுக்கப்புறம் இந்த கட்டுரையெல்லாம் பெருசாக உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அதெல்லாம் வந்து விட்டுறலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து இதை தாண்டி வேறு கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 599 அந்த பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லைக் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல்லாம் சென்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிளான் தான், ஒரு எக்ஸாம் முடிய வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஓகேவா? ஆல் த பெஸ்ட்.